வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு போலி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த போலி செய்யறதுக்கு நான் ஒரு 1.25 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. மைதா பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 மணி நேரம் நல்லா மாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு ஊறட்டும், நம்ம அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரணம் செய்யறதுக்கு ஒரு 300 கிராம் போல சக்கரவள்ளி கிழங்க கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தோலை உரிச்சிட்டு மசிச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கிறேன். 1 கப்பு வெல்லமும் 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுறலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வடிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் மாவளந்த கப்பால் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரே மெஷரிங் கப்பில் தான் எடுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்க நல்லா அழுத்தி 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா உப்பும் 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டி இறக்கிக்கோங்க. சூடு ஆறட்டும். உருண்டையா பிடிச்சுக்கலாம். இப்போ ஊறின மாவை கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஒரு இலையில எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா இந்த மாவை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மெலிசா தட்டிட்டு பூரணத்தை உள்ள வச்சிடலாம். பூரணத்தை உள்ள வச்சு இந்த மாதிரி மூடிட்டு அப்படியே திருப்பி விட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு இலை எடுத்துக்கிறேன். இந்த இலையில எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பின்னங்கையை வச்சு தட்டி விட்டுட்டே இருந்தோம்னா ரவுண்டா வந்துடும். இப்போ மேல் இலையை எடுத்துடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் சூடானதும் இப்போ இந்த போலியை உள்ள சேர்த்துடலாம். இதுக்கு மேல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த போலியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.